சார் படம் சூப்பர். என் சிவா கலக்கிட்டாரு. எல்லாமே பிடிச்சிருது சார். என்னோட சிவா ரொம்ப கலக்கிட்டாரு. செம்ம, ரொம்ப நல்லா பண்ணிருக்க. நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காரு சார். என் சிவா கலக்கிட்டாரு. வெரி நைஸ். செம்ம பின்னிட்டாரு. நிஜமா சொல்றேன் சார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்பவுமே நான் சிவாவோட ஃபேனு. செம்மையா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. டிஃப்ரெண்ட் கேரக்டர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. விறுவிறுப்பா இருக்குது. ஆக்ஷன் செம்ம. என் சிவா பின்னிட்டாரு, கலக்கிட்டாரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்ம பின்னிட்டாரு. பின்னிட்டாரு. நல்லா செஞ்சிட்டாரு ஏஆர் முருகதாஸ். நல்லா இல்ல, பிடிக்கல. சிம்பிளா வச்சிருக்காரு. ஒரு பெருசா எதுவுமே எடுக்கல. அவர் ஓகே, ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. வில்லன் மட்டும் நல்லா இருக்காரு. கொஞ்சம் போறீங்க தான் போகுது. அவனுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன பண்ணுமோ அவன் பண்ணுவான், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல் ஃபைட்டு. அதுல இருக்க என்ன சொல்றது, லவ் ரொம்ப சூப்பர். செம்ம, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மதராசி மூவியா, பட் இட் வாஸ் ஆவரேஜ். சாங்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. ஸ்டோரிஸ் ஓகே, பட் இது விட இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். இட் வாஸ் சிமிலர் லைக் அமரன். லவ்ட் இட். சிவகார்த்திகேயன் சூப்பர் ஆக்டிங். படம் எடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் இருக்கு போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம். பாஸ்ட் படத்தெல்லாம் வச்சு நம்ம இந்த படத்தை ஜட்ஜ் பண்ணி வந்தா ஏமாற்றம் தான். ஏன் பண்றாங்கன்னு தெரியல. சிவகார்த்திகேயனை கேட்டிருந்தாலே சொல்லியிருக்கலாம். அவனை வழிய வந்தவனையும் விட்டுட்டு போற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய சீன் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் சீனே ரொம்ப டிசப்பாயிண்ட். அது ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஒரு படம் பார்க்கும்போது தியேட்டர் ஃபுல்லாவே ரொம்ப அமைதியா தான் இருந்தது. ஒரு எமோஷனல் சீனும் நல்லா காமிக்கல, ஆக்ஷன் சீனும் நல்லா காமிக்கல, எதுவுமே அட்ராக்டிவா இல்லை. இன்னும் அது சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் கூட சரியா நடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு. அது ஏன்னு தெரில. அதுக்கான வேலை இல்லையா எப்படின்னு தெரில. சிவகார்த்திகேயன் படம் அமரன் பார்த்துட்டு இது பார்த்தா பயங்கர டிசப்பாயிண்ட் தான். அதில் அவருக்கு நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்கும். இதில் அவர் நடித்த மாதிரியே தெரில, நல்லாவே இல்லை. இல்லைன்னு ஆஸ் யூஸ்வல் அவரோட ரோல் நல்லா தான் இருக்கு. அவருக்கு ஃபைட்ஸ் தானே கொடுக்குறாங்க, அவர் அதை நல்லா பண்ணிட்டு போயிடுறாரு. வேற ஒன்றும் பெருசா இல்லை, அவ்வளோதான். அதான் படம் நல்லா இல்லை. வேற எப்படி சொல்றது தெரியல. பார்க்கும்போது ஒரு கமிட்டடா பார்க்குற மாதிரி தெரியல. அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல. வில்லன் நல்லா இருந்தாங்க, ஹீரோ நல்லா இருந்தாங்க. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே தான். பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஐலானுக்கு இது பரவாயில்ல. ஐலானுக்கு மோசமா இருந்துச்சு. லாஜிக்கே இல்லை அந்த படத்துல. அதுக்கு இந்த படமே பரவாயில்ல. போய் பார்க்கலாம். நல்ல தடவை இல்ல, வில்லன் தான் நிறைய ஹைப் கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவகார்த்திகேயன் நடிப்பெல்லாம் சூப்பரா இருந்தது. வில்லன் கூட சூப்பரா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப் தான் கொஞ்சம் ஸ்லோ, ஆனால் செகண்ட் ஹாப் சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்தது. ரொம்ப ஆக்ஷனாக இருந்தது. இப்போ எல்லாருமே ரொம்ப ஆக்ஷன் தானே பண்ணுறாங்க. நல்லா இருந்தது, பிடிக்குது. யூத்துக்கு எல்லாம் பிடிக்கும். அவரோட ஆக்ஷனில் இறங்குற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், கொஞ்சம் மாறி இருக்காரு. முருகதாஸை சிவகார்த்திகேயன் மூலிமா பார்த்த மாதிரி இருந்தது, ஃபீல் ஆனது. இல்லை, எங்கேயும் போரெல்லாம் அடிக்கலை. தீம் நல்லா இருக்கு, மெசேஜ் நல்லா இருக்கு. எதிர்த்து போராடணுன்ற மெசேஜ் நல்லா இருக்கு. அவரோட எதிர்பார்ப்பு தெரியுது. நம்ம எல்லாரும் எங்கே தப்பு நடந்தாலும் நம்ம கேள்வி கேட்கணுன்றது தெரியுது. எந்த தவறான விஷயத்துக்கும் போகக்கூடாது. நம்ம எல்லாரும் தட்டி கேட்கணும்னு இருக்காங்க. சூப்பர். சிவா வேற மாதிரி பார்த்தோம். சூப்பரா இருக்கு. ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. படத்துல இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வராம எப்படி தடுக்கிறதுன்னு காட்டியிருக்காங்க. ஃபியூச்சர் நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் நல்ல ட்ரை. சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். எல்லாருக்கும் பாட்டு நல்லா இருக்குண்ணே. எல்லாம் நல்லா இருக்கு. செமையா இருக்குண்ணா. முருகதாஸோட கம்பேக்னா இது ஆக்ஷன் தான்ண்ணா. முருகதாஸ் முன்னாடி தளபதி படத்தில் பண்ணார்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் கம்பேக் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறமா முருகதாஸோட இது பார்க்கலாம், அவரோட மார்க் பார்க்கலாம். அவருக்கு இது ஒரு புது இதுவாக இருக்கும். ஏன்னா ஆக்ஷன் இதோட இன்னும் எலிவேட் ஆயிடுச்சு. பயங்கரமாக இருக்கும். எல்லாமே த்ரில்லர் தான், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங். முக்கியமாக செகண்ட் ஹாஃப் வில்லன் பயங்கரம்னா அவருக்கு இன்னும் அதிகமாக ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கு ஈக்குவலாக இருக்கு. அனிருத் எப்பவுமே தெரியும்ல, இந்த மாதிரி பயங்கரமாக போகலாம். ரிப்பீட் வேல்யூ இருக்கு. நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸோட கம்பேக் நல்லா இருக்கு. சூப்பரா படம் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. ஹீரோவோட வில்லனுக்கு நல்ல பவர் நல்லா இருக்கு. தமிழ்நாட்டில் கன் கல்ச்சர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஏஆர் முருகதாஸோட சோஷியல் மெசேஜ் எப்பவும் நல்லா இருக்கு. ஆவரேஜாக இருக்கும். அது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் லேகாக போகுது. கான்செப்ட் நல்லா இருக்கு. முருகதாஸ் சினிமானா நல்ல கான்செப்ட். அது கஜினி, துப்பாக்கி அந்த மாதிரி நல்ல கான்செப்ட் இருக்கு சினிமால. ஹீரோ ஆக்டிங், ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்கும். டைரக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் அந்த செகண்ட் ஹாஃப் ட்ரிம் பண்ணும்போது மூவி ரொம்ப நல்லா இருக்கணும்.
ஓவராலா ஆவரேஜா இருக்கு. நல்லா இருந்தது. துப்பாக்கி வாங்கினதுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். ஆக்டிங் வேற லெவலு, எல்லாத்துமே நல்லா இருக்கு. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், பட் படம் சூப்பராக இருக்கு. ஓவராலாக சிவகார்த்திகேயன் ஆக்டிங் தான் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லனிசம் நல்லா இருக்கு. எல்லாத்தும் ஓவராலாக சினிமா சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி இருக்கும், பட் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் சூப்பராக இருந்தது பிரதர். ஏஆர் முருகதாஸோட கம்பேக்கு ஆக்சுவலாக கம்பேர் டு எஸ்கே கம்பேர் டு எஸ்கே வித்யுத் ஜாமால் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. வில்லனிசம்னா அப்படி தான் இருக்கணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு படம். சூப்பராக இருக்கு. வில்லன் நடிப்பு நல்லா இருக்கு, சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கு. அருமையான மூவி, பார்க்கலாம். கண்ணு இது கலாச்சாரம் இருக்கக்கூடாது அப்படின்றத மற்றபடி நைஸ் மூவி. வாட்ச் பண்ணலாம், ஒன் டைம். நல்ல மூவி, நல்லா இருந்துச்சு. எஸ்கேக்காக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படத்தில் சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருந்தார். படத்தில் வந்து தீவிரவாதம் இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு விறுவிறுப்பாக இருக்குண்ணா, பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. முருகதாஸோட டைரக்ஷன் தான், இஸ் பேக் வித் இஸ் ஆக்ஷன். எஸ்கேவோட கெரியரில் நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ஒரு லவ் கம் ஆக்ஷன் தான். இவர் ஒரு சிண்ட்ரோம் பர்சனாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓவராலாக படம் ரிட்டன் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே சொல்லவே வேணாம். முருகதாஸ் ஆக்ஷன் சூப்பராக இருக்கு, சான்ஸே இல்லை. டூ என்கேஜ், நல்ல மூவி, சூப்பராக இருக்கு. ஆல்ரெடி டிஸ்கஷன் சூப்பராக இருக்கு ப்ரோ. சிவகார்த்திகேயன் வைஸ் ஆக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. வித்யுத் ஜமால் சான்ஸே இல்லை, அவர் வில்லனா அவர் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. அனி ஆஸ் யூஷுவல், அனி வித் எஸ்கே காம்போ, இட்ஸ் டூ குட், சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓவராலாக ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் சினிமா தான். நல்ல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கன் கல்ச்சர்லாம் இல்லாமல் ஒரு மெசேஜும் இல்லை, ஒரு நல்ல ட்ராமா தான், நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஒரு ஃபைட் சீன்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. ஆப்வியஸ்லி எஸ்கே நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு. வில்லன் கேரக்டர் கான்செப்ட் சொன்னால் படம் பார்க்க மாட்டாங்க, புதுசாக இருக்கு. கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம் படத்தை, கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாம் நல்லா, மியூசிக் எல்லாமே பக்காவாக இருந்தது. பயங்கரமாக பண்ணியிருந்தாரு ப்ரோ, பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. கம்பேக்காக இருக்கும், மினி கம்பேக்காக இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த லேக் மட்டும் இருந்துச்சு, மற்றபடி ஓகே. கொஞ்சம் லேக்லாம் சரி பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஃபார் சிவகார்த்திகேயன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டாக செம்மையாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு கண்ணு கிடைக்காம இருக்க பார்த்துக்கிறாங்க. ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா. சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு நல்லா இருந்தது. பார்க்கலாம். நல்லா இருக்கு, பரவாயில்ல. இல்லை, அதான் கன் பற்றி, அதாவது இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதுன்றதுனால கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம். ஆக்டிங் கூட சூப்பராக இருக்கு ப்ரோ. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சூப்பராக இருக்கு ப்ரோ. வில்லன் ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நல்லா இருக்கு. யூத்துக்கு பிடிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். பசங்க இப்போ எல்லாருமே ரொம்ப தான் போராடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கவுங்க வெறியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நல்லதுக்கு போராடலான்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா வித்யுத் ஜமாலோட ஒரு சீக்வன்ஸ் ஒன்று, ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, அந்த வேற லெவலில் இருக்கும். அது ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக ஏஆர் முருகதாஸ் தான் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, ரிவ்யூ முன்னாடி இருந்த படம்லாம் வந்து நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவரோட சரியான கம்பேக் இந்த படம். ஓகே, நல்லா பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமன் தான், மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு பிரதர், நல்லா இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம்.